சேலம் அருகே ஒரு மாதம் தவணை தொகை செலுத்த தவறியதால் நிதி நிறுவன ஊழியர்கள் வீட்டு வாசலில் நின்று தொடர் தொல்லை கொடுத்து வந்த நிலையில் விசைத்தறி தொழிலாளி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடன் நெருக்கடி ஒரு உயிரை பறித்தது எப்படி? காலையில் வந்தாங்களா, சேர் எடுத்து போட்டு உட்காந்தா சாயங்காலம் வரைக்கும் கட்டினா தான் நான் ஊருவேன், இல்லைன்னா நான் நவர மாட்டேன். என் பணத்தை கொடுத்தா தான் போவேன், இல்லைனா ஏதோ ஒரு வழி தப்பான வார்த்தையை பேசி பொம்பளைங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க தப்பான வார்த்தையை பேசி என் பணத்தை கட்டுறதுனா ஏதோ ஒன்று ரொம்ப சொல்லி கொச்சையாக பேசியிருக்கிறேன். அப்படி சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே மேல்மட்டையாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் 54 வயதான மணி. இவர் தனது வீட்டில் 2 விசைத்தறிகள் அமைத்து தொழில் செய்து வந்துள்ளார். இவருக்கு மகேஸ்வரி என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். மகன் 3ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பும் மகள் 1ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பும் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இவருக்கு தொழில் ரீதியாக திடீரென பணத்தேவை ஏற்பட்டதால் தனியார் நிதி நிறுவனங்களில் கடன் பெற்று தொழில் செய்து வந்துள்ளார். குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனத்தில் 5 லட்சம் ரூபாய் வரை கடனாக மணி பெற்றிருந்தார். இதற்கு மாத தவணையாக 11,507 ரூபாய் வீதம் கடந்த 10 மாதமாக மணி பணம் செலுத்தி வந்துள்ளார். தற்போது 11வது தவணை செலுத்தாததால் நிதி நிறுவன ஊழியர்கள் வீட்டிற்கு வந்து காலை முதலே மணியை தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவரது மனைவியும் குழந்தைகளும் கோவிலுக்கு சென்றிருந்தனர். மணி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். மணியிடம் பணத்தை வாங்குவதற்காக காத்திருந்த ஊழியர்கள் பல மணி நேரமாகியும் வீட்டு வாசலில் நின்றபடி தொல்லை கொடுத்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் மன உளைச்சலடைந்த மணி தனது வீட்டில் உள்ள விசைத்தறியின் மேல் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை அறிந்ததும் பணம் வசூல் செய்ய வந்தவர்கள் தப்பி ஓடி உள்ளனர். கோவிலிலிருந்து வீட்டிற்கு வந்த குடும்பத்தினர் மணியின் சடலத்தை பார்த்து கதறி எழுதுள்ளனர். ரொம்ப அராஜகம்னா எப்படின்னா வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களும் அனாவசியமாக பேசிக்கிட்டு எங்கிட்டு போயிட்டான் புருஷனை வர சொல்லு அப்படின்னு மாற்றி வீட்டில் 2 பேரும் பயந்துட்டு எங்கேயோ ஒரு பக்கம் ஓடி வண்டி இருக்கு. காலையில் 10 மணிக்கு வந்தவங்க போயிட்டு அந்த அம்மா இல்லை கோயிலுக்கு போயிடுச்சுங்க. அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் போயிடுச்சு. அவரு மட்டும் வீட்டில் இருந்திருக்கிறாரு தறி ஓடிட்டு வந்து பார்த்தது கட்ட முடியல, நாளைக்கு கட்டுறாங்க அப்படின்னு பதில் சொல்லி இருக்கிறாரு. இவங்க 2 பேர் போயிட்டாங்க. போயிட்டு மறுபடியும் 3 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல. வீட்டில் பேசி முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த வீட்டை தாண்டி கூட போகல, தாண்டி கொண்டு இவர் தூக்கு போட்டுட்டாரு. இதுகுறித்து மகுடஞ்சாவடி காவல் நிலையத்திற்கு உடனே தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் மணியின் உடலை மீட்டு உடற்குறாய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் கொடுத்த தொடர் தொந்தரவால் மன உளைச்சலடைந்த விசைத்தறி தொழிலாளி தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.